நம்ம லைஃபோட growth ஸ்லோ பண்ற அல்லது பிளாக் பண்ற ஒரு 3 விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த 3 விஷயத்தை அசஸ் பண்ணி அதை சரி பண்ணாலே போதும், நம்ம வாழ்க்கை ரொம்ப வேகமா நகர ஆரம்பிச்சிடும். இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது நம்மளை சுத்தி இருக்கிற பீப்புள்ஸும் ஃப்ரெண்ட்ஸும். இங்க நம்ம பீப்புள்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றது நம்ம எண்ணங்களோட பொருந்தாத மக்களை தான் சொல்றோம். பிகாஸ் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்களும் பிரதிபலிக்கும். அவங்க லைஃப் ஸ்லோவா இருந்தா நம்ம லைஃப் ஸ்லோவா தான் இருக்கும். அவங்க பெரிய இலக்குகள் நோக்கி போகலன்னா நமக்கு மட்டும் எப்படி போக தோணும்? நம்ம மைண்ட் என்ன சொல்லும்? இங்க பாரு, அவன் பெரிய இலக்கு நோக்கி எல்லாம் போல, நீ ஏன் அப்புறம் பெரிய இலக்கு யோசிக்கிற, நீ நார்மலா லைஃப் வாழுங்கிற மாதிரி தான் சொல்லும். சோ இதே நம்ம பெரிய இலக்கு நோக்கி போக முயற்சி பண்ணாலும் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்து வா ஒரு ட்ரிப்பு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க, இல்ல வா ஒரு கடைக்கு போலாம்னு கூப்பிடுறாங்கன்னா அதை நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு நம்ம அங்க போயிடுவோம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாப்பினஸ், சின்ன சின்ன ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம இலக்கை தியாகம் பண்ணிடுவோங்கிறது தான் உண்மை. நம்பர் 2, நம்மளை ரிலாக்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம பாக்குற மூவிஸ், என்டர்டைன்மெண்ட், கேம்ஸ், ஃபன் அண்ட் மீடியாஸ், இது எல்லாமே ஒரு இடத்துல நம்ம லைஃப்பை ரொம்பவே ஸ்லோ பண்ணுது. நான் இந்த இடத்துல பிசிக்கலா கேம்ஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி பத்தி சொல்லல. நம்ம டிஜிட்டலா எந்தெந்த முறைகளெல்லாம் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாமே நம்மளுடைய இலக்குகளையும் நம்மளுடைய வருங்காலத்தையும் ஸ்லோ பண்ணுதுங்கிறது இங்கே நீங்க புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் ஒன், ஹை எமோஷனல் இல்லாத கோல் இருக்கிறது. எல்லாருக்குமே கோல்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே நல்லா வாழணுங்கிற ஆசை இருக்கும். ஆனா அது எமோஷனல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி லோ எமோஷன் கோல்ஸ்லாம் இருந்ததுன்னா சத்தியமா நம்ம அதை நோக்கி போக மாட்டோம். நம்ம மேல இருக்கிற இந்த 2 விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லைஃபோ, நம்ம அடுத்தவங்க லைஃபோ பார்த்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டு தான் இருக்கும் தவிர நம்ம வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற அந்த உந்துதல் கிடைக்காது. ஸோ இந்த 3 விஷயத்தை அசஸ் பண்ணி நம்ம எப்போ சரி பண்றோமோ அப்பதான் நம்ம வாழ்க்கை ரொம்ப வேகமா நகரும், நம்ம நினைச்ச இலக்கை அடைய முடியும். நன்றி.